ஹே மை பேல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்சனல் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இப்போ தான் மோமோ ஹோட்டலுக்கு வரான். அப்போ கரெக்டாக இவன் வழக்கமாக ஃபோனில் ஒருத்தவங்க கூட பேசுவான்ல, அவன் மெசேஜ் பண்ணுறான். அதாவது அது ஃபூதான்ட்டு நம்மளுக்கு லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் இன்றைக்குமே ஏதாவது ஒரு லவ் டிப்ஸ் கேட்க மோமோ சொல்கிறான், இப்போ தானே காலையில் டைம், ஸோ அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல மெசேஜை போட்டு விடுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இவனுமே சிரிச்சுட்டாங்க அந்த போக. ஆக்சுவலாக இவனை மேலே நின்று பார்த்துட்டே தான் இருக்கான். ஸோ இவனுமே தேங்க்யூ டூட்டர் எம்முங்கிற மாதிரி மூமுக்கு மெசேஜ் போட்டு, சரி என் மூமு செல்லத்துக்கு இப்போ நான் என்ன மெசேஜ் போடலான்ட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா இவன் ஃபுட் ஆன்சர் வீடியோலாம் நல்லா வைரலாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ப்ளஸ் ஆகிட்டுருக்காங்க. இவர் எவ்வளோ க்யூட்டாக இருக்கார், இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பாஸ் நம்ம ஹோட்டலுக்கு. இந்த ஹோட்டலெல்லாம் பெஸ்ட்டு ஹேண்ட்ஸமான பாஸுங்கிற அவார்டு கொடுத்தா கண்டிப்பாக இவருக்கு தான் கொடுக்கணும்னு அவங்களாம் பேசிகிட்ருக்க. இதெல்லாம் நின்று கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் நடந்து போகும்போது யோசிக்கிறான், என்னது ஃபேமஸான பாஸுக்கான அவார்டான்ட்டு. அப்புறம் இவர் ரொம்ப தான் டெலிஷ்னலாக இருக்கார், இவர் இப்படி எல்லோரும் சொல்கிறாங்கன்னு இவன் நினைக்கிறான். ஆனாலும் இவன் லைட்டாக யோசித்து பார்க்குறான், அவர் சீரியஸாக இருக்கும் போது எப்படி இருக்காருன்ட்டு. அதாவது ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி சீரியஸான மூடில் இறங்குவாங்கல்ல, அப்போ அதை நினச்சி பார்க்கும்போதே மூமுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் சிரிக்காதுன்னு சொல்லிட்டு இவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபூவை போய் பார்க்க அவன் வழக்கம் போல் மூமோ அப்படிங்கிறான். சரி இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேலை பண்ண போகிறீங்க அந்த மாதிரிலாம் இவன் கேட்க, நீ என்னை பார்த்து அக்கறைலாம் படுறாங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது என் ஜாப்பு, நான் இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல. அப்போ பூவும் ஆக்சுவலாக இன்றைக்கி பெருசாக அந்த வேலையும் இல்லை, பட் நான் அந்த சொன்னல, அதுக்கு நம்ம கொஞ்சம் வெளியூரில் போய் தங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வெளியூரில் போய் தங்குறது உனக்கு ஓகேவாங்கிற மாதிரி கேட்க, அப்போ மூமுக்கு ஓகே தான், ஏன்னா அவனுக்கு தான் பூ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஆனால் சிரிக்கிறான். அப்புறம் சரி ஓகேங்கிற மாதிரி இவனுக்கு என்னவோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காட்டிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட்டுமே நீ தான் ரெடி பண்ணணும்னு சொல்ல, அப்போ இவன் கேட்குறான், சரி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கும் பூ அதாவது என் ஹேண்ட்ஸம்மை எவ்வளோ பிரதிபலிக்க முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லதாக இருக்க மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணு. அதுவும் இல்லாமல் என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுன்னு சொல்ல. அப்போ மூமுவும் அப்படியா, அப்படின்னா நான் ஒரு பிளாங்க் பேஜ் தான் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்ல அவன் போயிடுறான். அப்போ அசிஸ்டன்ட் கேட்குறான், என்ன பாஸு அவர் வெத்து பேப்பர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, இவனுமே அதுக்கு அர்த்தம் அவன் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், என்கிட்ட இருக்க எல்லாமே ஸ்பெஷலுன்னு சொல்கிறான்ட்டு இவனே அது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறான். அதுக்கு வேறு அந்த அசிஸ்டண்ட் ஓகேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இவதான் வழக்கமாகவே எப்பயுமே இவனுக்கு சப்போர்ட்டாக தானே இருப்பாங்க. இதில் ஒரு ஃபேன் காற்று நல்லா அந்த ஹீரோயிக்காக தெரிகிற மாதிரி அந்த ஃபேன் காற்று வேறு வந்துட்டுருக்க, போதும் ஆஃப் பண்ணிக்கோன்னு பூவே சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் ஸ்கூலில் டீயை காட்டினாங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உட்காந்து பேசிகிட்ருக்க. ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்னடா அந்த ஜேப், அதாவது லிட்டில் சிக்கனை தான் சொல்கிறாங்க, அவனை பற்றி தான் எப்போல்லாம் யோசிச்சுட்ருக்க போலன்ட்டு. அதுக்கு இவனுமே நானும் அவனை பற்றி ஒன்று யோசிக்கலையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஃப்ரெண்ட்ஸு, நீ அவனை வம்பலுக்கெலாம் எப்பயும் பார்க்குறீல, அதை சொன்னோன்னு சொல்ல, ஆமாம்மா இப்போ கூட பாரு அவன் இப்படி உட்காந்து அடிச்சுட்ருக்கான்ட்டு டீ அப்படியே சமாளிச்சிட்ருக்க. அப்போ ஜே அதாவது லிட்டில் சிக்கன் புக்ஸ் எல்லாம் நிறைய வேற ஒரு டேபிள் உட்காந்து படிச்சுட்டு வந்துருப்பான். அப்போ சில பசங்க அவனை நல்லா கலாய்ச்சி அவனோட நோட்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதை டீ பார்க்குறான். அப்போ ஃப்ரெண்ட்ஸுமே, அந்த பசங்களா, அவங்க எல்லாருக்கிட்டும் தான் அவங்க பொருளெல்லாம் பிடுங்கிட்டு இருப்பாங்களா அவங்கன்னு சொல்ல. அப்போ டீ பார்க்குறான், நீங்கள் லிட்டில் சிக்கனை பார்த்துக்கோங்க, நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ கெத்தாக போய் அந்த பையன் முன்னாடி நிற்க அவன் கேட்குறான், யார்டா நீன்ட்டு, நீ முதல்ல அந்த நோட் புக்கு கொடுன்னு சொல்ல, அந்த அதேவோட பாய் ஃப்ரெண்டா நீ, உனக்கு முடிஞ்சுதா, நீ ஏன் என்கிட்ட வாங்கிக்கோங்கிற மாதிரி சவால் விட, இவன் எவ்வளவோ கேட்டு பார்க்குறான் கொடுன்ட்டு. அவனுக்கு கொடுக்காத பட்சத்தில் நல்லா போட்டு அடி புரட்டி எடுக்க அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியில் போதுண்டா சாமின்னு அவனுங்களே அந்த நோட் புக்கை இவன் கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான் கெத்தா. அந்த பசங்களும் அங்கே பாடா உன்னோட லிட்டில் சிக்கன் வருதுன்னு சொல்ல இவன் சொல்கிறான், அவனை நான் மட்டும்தான் அப்படி லிட்டில் சிக்கன் கூப்பிடுவேன்ட்டு. சரி போய் அது அவங்ககிட்ட கொடுன்னு சொல்ல இவனும் அவங்ககிட்ட போகிறான். இந்த புக் கீழே கிடந்துச்சு, இது உன்னோட தானேன்னு சொல்ல. அப்போ லிட்டில் சிக்கனும் ஆனால் உன் முகத்துலேயே எப்படி காயமாக இருக்குன்னு கேட்க இவன் ஏதாவது சமாளிக்கிறேங்கிற பேரில், அதுவா நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டேன் அதனால தான்ட்டு.
காரமாக சாப்பிட்டா எப்படிடா மூஞ்சியோட ஒரு சைடு மட்டும் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு லிட்டில் சிக்கன் யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வர அவனுங்களாம் சிரிக்கிறானுங்க. என்னடா காரமாக சாப்பிட்டியான்ட்டு இவனை நல்லா கலாய்க்கிறாங்க. இவன் இவ்வளோ நேரம் அப்படியே கெத்தாக இருந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அலறான், டே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கடா ரொம்ப வலிக்குதுன்ட்டு. இன்னொரு பக்கம் மூமு வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, அதை ரெடி பண்ணிட்டு வந்து இப்போ ஃபூக்கிட்ட காட்டுறான், இதை நீங்கள் ஒரு டைம் மட்டும் ரிவ்யூ பண்ணி பார்க்கணுன்ட்டு. பட் அப்பயுமே ஃபூ வந்து எப்போயும் விளையாட்டுத்தனமாக தானே இருப்பான், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. இங்கே பாருங்கள், இது முக்கியமான ஒன்று, நீங்கள் எப்போ பார்த்தாலும் விளையாட்டுத்தனமாக இருக்கீங்கன்ட்டு. அப்போ ஃபூவுமே, உன் கண்ணுக்கு நான் ஒரு முட்டாளாட்டவாக தெரிகிறேன், சப்போஸ் அப்படி தெரிஞ்சால் நான் உன் கண்ணுக்கு சீரியஸாக தெரிய நான் என்ன பண்ணணுன்ட்டு ஃபூ வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக கேட்க. அப்போ மூமு சொல்கிறான், இங்கே பாருங்கள், நீங்களாக இருங்க, ஒரு வேளை இப்படி இருக்கிறது தான் நீங்கள் தான்னா நீங்கள் அப்படியே இருங்க, எனக்கு அது போதுங்கிற மாதிரி மூமு சொல்லிவிட்டு சரி வாங்க இப்போ ஸ்கிரிப்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறான். ஸோ இப்போ அவங்க ஸ்கிரிப்டில் பார்க்கும்போது இவன் சொல்லிடுறான், நீங்கள் இந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், நல்லா கண்ணை நேராக பார்த்து பேசணும், இல்லைனா கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு நினச்சிடுவாங்கங்க மாதிரி அவன் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். அதோட இடையில இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் இவங்களே ரெடி பண்ணுறது, அது ஒரு இன்டர்வியூ செட்டப்பில் தான். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறது, அதுக்கான என்ன மாதிரி ஆன்சர்லாம் தான் மூமு காட்டிகிட்ருக்கான். அதில் இவனுமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் சொல்லிகிட்ருக்கான். அந்த சேஞ்சஸ் சொல்லும்போது கூட மூமு ஒரு மாதிரி ரசித்து ஃபூவை பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே அந்த இன்டர்வியூ நடக்கிற சீனை காட்டுறாங்க. ஃபூ வந்து மூமு சொல்லி கொடுத்த மாதிரி பர்ஃபெக்டாக பேசுகிறான், ரொம்ப அழகாக பேசிகிட்ருக்க. அதை மூமுவும் ரசித்து பார்த்துட்ருக்கான். இடையில வேற ஒரு இடத்துல தடுமாறுறான். அப்புறம் அப்படி இப்படின்னு இப்படியே சமாளிச்சிட கடைசியில் இவங்க 2 பேரோட ஐ கான்டாக்ட், 2 பேருமே ரசித்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ எடுத்த லேடிக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அவங்க ஃபூக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துருப்பாங்க, அதை மூமு குடிச்சிட்ருக்கான். அந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு கேட்க இவன் திரும்பி பார்த்தா மூமு தானே அதை குடிச்சிட்ருப்பான். அது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து ஃபூக்கிட்ட ஒரு ஐடியா தரான், இங்கே பாருங்கள் சார், நம்மளோட ஸ்கெடியூல் தான் சீக்கிரம் முடிஞ்சு போச்சுல்ல, அதனால் இன்றைக்கி ஈவினிங் சன்செட் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபூக்கு கண்ணடிக்க ஃபூவும் என்னென்னு கேட்டு அவனுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு ஓகேன்ட்டு மூமு பார்த்து கேட்குறான், என்ன சன்செட் பார்க்கலாமான்ட்டு. அப்போ மூமுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் தான். பட் அவன் எப்படி காட்டிக்கிறான்னா, நீங்கள் டயர்டாக இல்லைனா ஓகே சன்செட் பார்த்துட்டே போகலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த சன்செட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, வானம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதில் நம்ம எவ்வளோ சின்னதாக இருக்கோங்கிற மாதிரி. இதில் ஃபூ பேசும்போது அவங்க நல்லா அழகாக தெரியணும்ல, பிரைட்டாக, அதுக்குன்னே அவங்க அசிஸ்டன்ட் கீழே உட்காந்து லைட்டிங் பிடிச்சிட்ருக்காங்க. இதில் அவருக்கு வேறு நான் அர்ஜென்ட்டாக போகணும் நேச்சர் கால்னு சொல்லிட்டு அவசரமாக அங்கேருந்து ஓடிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களும் அவரை பார்த்து சிரிச்சுட்டு மறுபடியும் சன்செட்டை ரசிச்சுட்ருக்காங்க. அப்போ மூமுவும் அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்ல ஃபூ மூமு பார்த்து சொல்கிறான், ஆமாம் அழகாக இருக்குன்ட்டு. அப்போ மூமுவும் போதும் நிறுத்துங்கன்னு சொல்ல ஃபூ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, என் கண் எப்பயுமே மேலே தான் இருக்குது, இனிமேலும் எப்பயும் மேலே தான் இருக்கும், மேலே மட்டும்தான் இருக்கும், அது உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்க மூமுக்கும் அது புரியுதான் போல். அவன் அப்படியே ஃபூவை பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த சன்செட் பார்த்துட்டு பீச் ஓரமாக நடந்து போயிட்டுருக்க யோசிக்கிறாங்க, என்னடா அது அந்த அசிஸ்டண்ட் இன்னுமே வரலன்ட்டு. அப்போ கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இவனுங்களும் அப்படி ஓட அங்கே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல உள்ளே வந்து சிப்லாம் கொண்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று வந்து நிறுத்தி வச்சுருக்கு. ஸோ இவங்க மலைக்கு ஒதுங்குற மாதிரி அதுக்குள்ளே ஏறிக்கிறாங்க. அப்போ மலை ஈரத்தில் ரொம்ப குளிரும்ல, அப்போ கூட ஃபூ என்ன பண்ணுறான்னா அவனோட கோட்டை கழட்டி மூமுக்கு போட்டு விட்டுறான். இவனும் சொல்கிறான், என்ன உங்களுக்கு குளிரும் இல்லை, நீங்கள் போட்டுக்கோங்கன்ட்டு. நான்லாம் நல்லா வெதுப்பாக இருக்காள், எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மூமு சொல்கிறான், இங்கே பாருங்கள், வெதுப்பாக இருக்காள் தான் இப்படி நடுங்கிட்டு இருக்கீங்களான்ட்டு. அப்போ மூமுவே வந்து ஃபூவோட கையை பிடிச்சி அவனுக்கு பக்கத்தில் அப்படியே நின்றுக்கிறான். கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்ல, அதனால் ஏன் மூமு உனக்கு இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காதே அப்படின்னு சொல்ல மூமு சொல்கிறான், ஆமாம் கம்ஃபர்டபுளாக இல்லை தான், பட் என்ன பண்ணுறது, உங்களை இப்படி குளிரில் தவிக்க விடுறதாங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஃபூ சொல்கிறான், சாரி நான் தானே உன்னை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன்ட்டு. அதுக்கு மூமுவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்றைக்கி சன்செட் பார்த்தது ரொம்பவே பிடிச்சிருந்துன்னு சொல்ல ஃபூவும் சொல்கிறான், ஆமாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுலன்ட்டு. அப்படியே 2 பேரும் அப்படியே பிடிச்சி நின்றுட்டுருக்க. இன்னொரு பக்கம் டியானை காட்டுறாங்க. அவன் சீனை வழக்கம் போல் மோசமாக தான் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் டை பார்த்திங்கன்னா அங்கேயும் மழை பெஞ்சிட்ருக்கு போல். அப்படியே மலைக்கு ஒதுங்கி நிற்கும் போது அந்த ஒரு ஹோட்டலாட்டம் இருக்குது, அதுக்குள்ளே இவன் வழக்கமாக ஒரு பையனை பார்ப்பான்ல, அவன் வந்து லிட்டில் சிக்கனுக்கு டியூஷன் எடுத்துகிட்ருக்கான். அதை இவன் பார்த்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் ஃபூ மூமுக்கு காட்டினாங்கன்னா ஃபூ வந்து நடுங்கிட்டு இருக்கிறது மூமுக்கு நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு குளிராக இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்ட்டு. அதோட மூமு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள்,
குட் லவ்ங்கிறது 2 பேரும் கொடுத்து 2 பேரும் லவ் பண்ணுறது தான். இந்த லவ்வில் ஒருத்தங்க மட்டும் தவிச்சு ஒருத்தங்க மட்டும் பலன் பெற்றுக்கிறதெல்லாம் குட் லவ்வே இல்லைன்னு சொல்ல ஃபூக்கு சாக்கு. என்னது குட் லவ்வா? ஓ, அப்போ என் காதலை ரொம்ப நல்ல காதல் நீ பார்க்குறியா? எப்போ இருந்து என் காதலை நீ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்ச, அது நல்லதுன்னு ஏற்றுக்க ஆரம்பிச்சேன்னு கேட்க, மூமு எப்படியோ அவன் மனசுலேருந்து வளரிட்டான்ல. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்கூலில் நடந்தது காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஃபூ அவன் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸுமே என்னடா லவ்வெல்லாம் இதை யாரையாச்சும் பண்ணுறியான்னு கேட்க, ஃபூ சொல்கிறான் லவ் பண்ணுறதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம், நான் இப்போ இருக்கும்போதே ஜாலியாக இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, இவனுங்களாம் அப்போ உன் பின்னாடி ஃபாலோ பண்ணுற அந்த பையன் கேட்க, அப்போ ஃபூ கேட்குறான் யார் அந்த பையன் அந்த மாதிரி. அப்போ அந்த பசங்களும் அந்த மூமு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான்ல அவன்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி மூமு பற்றி சொல்ல, ஃபூ என்ன சொல்கிறான்னா, நான் அந்த மூமுவெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், அவன் எனக்கு பாய் ஃப்ரெண்டா, அவனும் அவன் ஆளுங்கிற மாதிரி மூமு பற்றி ரொம்ப தப்பாக பேசிடுறான். அவன்லாம் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாகவே மாட்டாங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்க, இதெல்லாம் மூமு ஒட்டி கேட்டுடுறான். அவன் அப்போ தான் ஃபூக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும்னு வந்திருப்பான். ஏன்னா அவனுக்கு அப்போ ஃபூவை ரொம்ப பிடிக்கும் போல். இன்னொரு பக்கம் ஃபூ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிவிட்டு அவன் ரொம்ப சேடாக இருக்கான், பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் மூமு அவன் தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்கான். என்னென்னா அவனுக்கு அப்போ ஃபூவை ரொம்பவே பிடிச்சிருக்கு, லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அவன்கிட்ட கிஃப்ட் கொடுக்கும்போது இப்படி உனக்கு கேட்டுட்டானா, இனிமேல் நானும் உன்னை லவ் பண்ண மாட்டேன்ட்டு அவன் எழுதியிருந்த பேரை கூட கிழிச்சு போட்டுட்டான். அதோட இவன் அப்போ தான் முடிவெடுத்திருக்கான், இந்த மாதிரி சைனீஸ் லுக்கில் இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கவங்கள தானே பிடிச்சிருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கவங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களையே இவனுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி இவன் அப்போ தான் அந்த லுக்கில் இருக்கவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ முதல்ல இவனுக்கு ஃபூ மேலே தான் ரொம்ப காதல் இருந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் அவன் ஃபூ மாதிரி இருக்க ஆளுங்களே வெறுக்க ஆரம்பிச்சிருக்கான், அதாவது சைனீஸ் லுக்கில் இருப்பாங்கள்ல அவங்கள. ஸோ இப்போயுமே மோமோ ஃபூக்கட் என்ன சொல்கிறான்னா, நான் உங்களை இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணது காரணம் உங்களை பிடிக்காம உங்களை வெறுத்தில்ல, உங்கள் கண்ணுக்கு நான் ரொம்ப அழகில்லாதவனா கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவனா தெரிஞ்சனால தான் சொல்ல. அப்போ ஃபூ கேட்குறான், ஓ அன்னைக்கு பேசுனதெல்லாம் நீ ஒட்டி கேட்டுட்டியான்ட்டு. அதுக்கு மோமோ, ஆமாம் கேட்டேன், எனக்கு எப்பயுமே ஒன்று மட்டும்தான் புரியாது, நீங்கள் என்ன அந்த மாதிரி தான் பார்த்தீங்க, அப்புறம் இதுக்கு கண்டினியூஸாக என்னை காதலிக்க சொல்லி என் பின்னாடியே வந்துட்டு இருந்தீங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் கூட புரியலன்னு சொல்ல. அப்போ ஃபூ சொல்கிறான், இங்கே பாரு மோமோ, முன்னாடி இல்லை நீ அங்கே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் அங்கே அப்படி பேசியிருக்க விரும்பவே இல்லை. இருந்தாலும் நான் ஏன் அப்படி பேசினேன் தெரியுமா, அங்கே இருக்க பசங்கள்லாம் ரொம்பவே மோசமாக பேசுவாங்க, இதுதான் பேசுகிறேன்னு யோசிக்கவே இல்லாமல் டக்குன்னு ஏதோ ஒன்று பேசி விட்ருவாங்க. இப்போ நான் உன்னை அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா அவங்க உன்னை பற்றி ரொம்பவே தப்பாக பேசியிருப்பாங்க, நான் அதை கேட்க தைரியம் இல்லை, அதனால தான் நான் அப்படி சொல்லி சமாளிச்சிட்டேன். மற்றபடி எனக்கு அது சொன்னதில் துளி கூட விருப்பம் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் நான் சரியான கோலை, அதனால தான் அன்றைக்கி நான் அப்படி பேசாமல் விட்டுட்டேன். அன்றைக்கி நானே தைரியமாக என் மனசில் இருக்கிறத சொல்லியிருக்கணும்னு சொல்கிறான். அதோட இப்போ மூமுக்கட்டையும் அன்றைக்கி என்ன சொல்ல தவறினானோ அதை சொல்கிறான். ஆமாம், நான் மூமுவை தான் காதலிக்கிறேன், எனக்கு ஒவ்வொரு நாளும் மூமுவை பார்த்துட்டே இருக்கணும், எப்பயுமே அவன் கூடவே இருக்கணும். அவனை காதலிச்சதில் நான் 2வது முறை யோசித்ததே இல்லை, இவனை காதலிக்கிறமான்ட்டு நான் கொஞ்சம் கூட யோசித்ததே இல்லை. என்ன ஆனாலும் சரி, மூமு யாராக இருந்தாலும் சரி, நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மூமுவை பார்க்க 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்படியே ஃபூவும் மூமுவும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே வானத்தை ரசிச்சுட்டு உட்காந்துட்ருக்க, இது நல்லா இருக்குல்லங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபூவுமே உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீ வேணால் எந்திரிச்சுக்கோன்னு சொல்ல, மூமு எப்படி அது இல்லைம்மா, இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னு சொல்லிடுறான். அப்போ ஃபூவுமே இன்றைக்கி ஒரு பேட் டேவாக இருக்கும்னு நினச்சேன், பட் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அசிஸ்டன்ட் என்ட்ரி பாஸ்ன்னு சொல்லிட்டு வர, ஃபூ தெரியாமல் மூமு வெட்டி வச்சுருப்பான் போல், அவன் முன்னாடி விழுறான். அதுக்கப்புறம் இவன் வந்தோன்னே அப்படியே கேஷுவலாக இருக்க மாதிரி 2 பேர் காட்டிக்கிறானுங்க. பாஸும் சாரி பாஸ், சாரி அந்த அசிஸ்டண்ட் சாரி பாஸ் லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இவனுங்க இருக்க பார்த்துட்டதை பார்த்து அவனுக்கு புரிஞ்சிருது. சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க பழையபடி மடி மேலே உட்காந்துட்ருக்க, நல்ல வேலை மாட்டலைன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மூமுவை கேட்குறான், இப்போ என்னை எட்டு வச்சிங்களா என்னன்ட்டு. ஓ இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்க. அப்போ அகைன் அந்த அசிஸ்டண்ட் வந்துடுறாரு. அப்போ இவனுங்க பழையபடி போய் தள்ளி நிற்க அவரை கேட்குறாரு, இல்லை கார் இங்கேயே நிறுத்திட்டு போட்டுமான்னு கேட்க தான் வந்தேங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த சீனில் மூமு ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டான். ஆக்சுவலாக அவங்க வெளியூர் போயிருக்கனால அங்கே தான் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. மூமு இப்போ அவனோட ரூமில் அப்படியே பெட்டில் ஹாயாக படுக்கிறான். அப்போ ஃபூ கிஸ் பண்ணியிருப்பான்ல,
அதை நினச்சி அப்படியே ப்ளஸ் ஆகிட்டு இருக்க கரெக்டாக டோர் பெல் அடிக்குது. யாருன்னு திறந்து பார்த்தா வேறு யார், நம்ம ஃபூ தான். மூமுக்காக டீ கொண்டு வந்திருக்கான், நல்லா ரிலாக்ஸ் பண்ணுன்ட்டு. அப்போ மோமோவும் நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் செம்ம லவ்வியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபூமே சரி நீ டீ குடிக்கிறீல்ல, நான் ஒரே ஒரு சிப் குடிக்கிறக்காக அப்படியே ரூம்குள்ளே வந்துட்டான்னு கேட்க, இது ரொம்பவே கோல்டாக இருக்குது, வெளியில் செம்ம குளிராக இருக்குது தெரியுமான்ட்டு அவன் பயங்கரமாக ட்ராமா போட்டுட்ருக்கான் ஃபூ. அப்போ மோமோவும் ஓ அப்படியா, மேபி இது இன்னும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு டோரை சத்திடுறான். அவனுக்கு சான்ஸே கொடுக்கல. அப்போ தான் ஃபூ ஏங்கிட்டே வாங்குற மாதிரி ஒரு இது பண்ணுறான். என்னென்னா அவன் தான் வேற ஒரு ஆளாக இவன் கூட பேசிகிட்டு இருக்கான்ல, ஸோ அந்த ஆளை மெசேஜ் பண்ணுறான். அப்போ மூமுக்கிட்டையும் என் ஆள் கூட எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பட் அவன் ரூம் வெளியே தான் நிற்கிறேன், நான் இப்போ நாக் பண்ணலாமான்னு கேட்க மூமுவும் எதுக்கு யோசிக்கிற, நாக் பண்ணுங்கிறான். அப்போ கரெக்டாக இங்கேயுமே பலமாக நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. இவனும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபூ தானே நாக் பண்ணிகிட்ருப்பான். அவன் சிரிச்சுட்டே ஹலோ டியூட்டர் அம்முன்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை காட்ட மோமோவுக்கு பயங்கர சாக்கு. உன்னோட டாப் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வேற காட்டிகிட்டு இருக்கானா. இவனும் வழக்கம் போல் ஹியான்னு கத்துறான். அதுக்கப்புறம் மூமு அப்படியே உள்ள தள்ளி ஹக் பண்ண இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃபூ மோமோ லவ் பண்ண ஆரம்பித்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.